சொல்ற. இது பெண்ணுக்கும் ஏற்படுமா நாயகமே என்று ஒரு பெண்கள் கூட்டத்திலே ஒரு பெண்மணி கேட்டார்கள். அந்த கேட்ட பெண்மணி மதீனாவாசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவ கேட்ட உடனே இருந்த மற்ற பொம்பளையெல்லாம் என்ன இந்த பெரிய நாயகத்துக்கிட்ட இந்த கேள்வியை ஒரு செக்சுவல் சம்பந்தப்பட்ட கேள்விதானே இது, இதை கேட்காவே இந்த மனுஷி கண்டு இருந்த பொம்பளையெல்லாம் பாயில கையை வச்சு செக் கண்டாளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்களுக்கு செருப்பால் ஒரு அடி ஒன்றை கொடுத்தாங்க. யாருக்கு? சிரிச்சாங்களே இவர்களுக்கு. நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், அன்சார் பெண்கள், மதீனா பெண்கள் நல்ல பெண்கள், மதீனா பெண்கள் நல்ல பெண்கள். ஏன் கேள்வி கேட்ட பண்ணாரு? மதீனா பொம்பளை. மதீனா பெண்கள் நல்ல பெண்கள். ஏன் தெரியுமா? லம் யம்னஹுன்னல் ஹயாஉ, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாகவில்லை, அதனால் அவர்கள் வெட்கப்படவில்லை, அதனால் அவர்கள் நல்ல பெண்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிற ஒரு கேள்வியாயுது. நமக்கிட்டே வந்து கேட்கறதுக்கு நேத்தம் ஒத்தம் வந்து எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு மௌலவி என்ன சொல்லுங்க, என்னடா சொல்லண்டாப்பா, எனக்கு கொஞ்சம் வெக்க மாதிரி ஒக்கு மட்டும் இல்லை சொல்றாப்பா மார்க்கம். என்ன விஷயம்? இல்லை, நான் கோழியில மூலத்துக்கு கையை விட்டுட்டேன், நோம்பு முறிஞ்சு போமே நேரியாண்டு பெரிய யோசனையா இருக்கி. நீ கோழியில மூலத்துக்கு ஏன்டா கையை விட்ட? அதுக்கு அவன் சொல்றாரு, நான் கோழி வளர்க்கிறாள் மௌலவி, கோழியே விற்க போனேன், முட்டரிக்கா இல்லையாண்டு வாங்கணும். அப்ப இது தம்பி மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமா இல்லையா? இப்ப கோழி வளர்க்கிறவன் நோம்பு பிடிச்சிருக்கான், அப்ப பகலையில கோழி விற்க போறான், இல்ல முட்டரிக்கா இல்லையாண்டு அறியணும். அவன் கோழியை மூலத்துக்கு கை விடப்படாதா? ஆறாமா? ஆறாமும் இல்லை ஊராமும் இல்லை. அப்படி நீ அறையணும் பண்றா, மூலத்துக்கு கையை விட்டு பாரு, ஒன்றனை நம்ப முடியுது. கோழிக்கு நோம்பா? கோழி நோம்பா பிடிச்சிருக்கியே இல்லையே. அப்ப இந்த சட்டங்கள்லையும் சில டைம்ல சில சட்டம் மனுஷனுக்கு அவசரமா வந்து தேவைப்பட்டுரும். அப்ப அதுக்கு அவர் சட்டத்தை தெரிஞ்சிருந்தா தான் சரி. அவர் என்கிட்ட வந்து கேட்டார், இப்படி இதுக்குள்ள கையை விட்டுட்டேன் நோம்ப முடியுமா? முடியாது, உண்ட நோம்ப முடியாது. நீ தக்கரையா விட்ட இல்லையே, கையத்தான விட்ட, கையை விட்டா நோம்ப முடியா, தக்கரை விட்டியாண்டா கோழிர மூலத்துக்கோ நோம்ப முடியும். அப்ப இது சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான கேள்வி ஒரு நபி கிட்ட அல்லது ஒரு ஷேகு கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியாக இருந்திருந்தால் அந்த பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் தண்டிச்சிருப்பார்கள், அல்லது தனிமையாக சந்தி என்று சொல்லி இருப்பார்கள். என்ன சொன்னார்கள்? நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், அன்சார் பெண்கள் மிச்ச நல்ல பெண்கள், மதீனாவாசிகள் நல்ல பொம்பளைகள். லம் யம்னஹுன்னல் ஹயா, வெட்கம் மார்க்கத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. நஅம் இதா ரஅத்தில் மாஅ, கேள்விக்கு பதில் சொல்றார்கள். எத்திடாமாக வாழா சொற்பனிஸ் கலிதம் பெண்ணுக்கு ஏற்படுமான்ற கேள்விக்குத்தானே இவங்க சிரிச்சதும் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதும் விடவரில்லையே, விடையை சொல்கிறார்கள். நாம் ஒரு பெண் தூக்கத்திலே நித்திரையிலே ஸ்கலிதமாகுவாள், அவளுக்கு இந்திரியம் வெளிப்படும். நாம் இதா ரஅத்தில் மாஅ, அப்படி அவளுக்கு வெளிப்பட்டிருப்பதாக அவள் கண்டால், இந்திரியத்தையோ அல்லது துணியில பட்டு காஞ்சிருந்தத்தையோ அவள் கண்டால் குளிக்க வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதிலிருந்து நாங்க ஒரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், இன்னொரு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறோம். என்ன சட்டம்? ஒரு பொம்பளைக்கு என்ன செய்யும்? சொற்ப நிஷ்கலிதம் ஏற்படும், ஆம்பளைகளுக்கு ஏற்படுறது போல. அது ஒரு மனிதனுடைய உடல் கோளாறாலையும் ஏற்படும், சூடு அதிகப்பட்டாலும் ஏற்படும். மின் தலாஉபி ஷைத்தான், ஷைத்தானுடைய காராகோட்டி என்று சொல்லுவாங்க. ஷைத்தானுடைய விளையாட்டுக்கள், காமத்தை இச்சையை தூண்டக்கூடிய மாதிரியான ஷைத்தானுடைய விளையாட்டுக்களினாலும் அது என்ன செய்யும்? ஏற்படும்.
ஏற்பட்டா குளிக்கணுங்கிற சட்டமும் இதுக்குள்ள வருகிறது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு கேள்வியை, இந்த செக்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு நபியிடத்திலோ ஒரு ஷேகிடத்திலோ ஒரு உஸ்தாதிடத்திலோ ஒருவன் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதை சபையிலும் கேட்கலாம், அதற்கு சபையிலும் விடை சொல்லலாம் என்ற தத்துவங்களும் இந்த ஹதீஸுக்குள்ள வருகிறது. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? அல் ஒஸ்லு, முதலாவது விஷயம், ஒரு சட்டம். அல் ஒஸ்லு மின் ஹுரூஜில் மனியி தக்கரன் கான அவ் உன்சா. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குளித்தல் எப்போது கடமையாகும்? குளிக்கிற வெள்ளிக்கிழமை குளிக்கிற கடமையா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகிற அன்றைக்கு குளிக்கிற கடமையா? இல்லை, அது சுன்னத்து. பெருநாள் அன்று குளிக்கிற கடமையா? பஜ்ஜு பெண்ணாளைக்கு நோம்பு பெண்ணாளைக்கு? இல்லை, அது சுன்னத்து. அது பரவான குளிப்பு இல்லை, சுன்னத்தான குளிப்பு. அது குளிக்காமல் விட்டாலும் குத்தமில்லை, குளிச்சா நன்மை உண்டு. இப்போது சொல்ல போற குளித்தல் வாஜிபான குளிப்பு, கட்டாயம் குளிச்சாகணும். அது என்ன? அல் குஸ்லு மின் ஹுரூஜில் மனியி ஸக்கரன் கான அவ் உன்ஸா. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நுத்ஃபா வெளியாகி விடுமையானால் குளித்தல் கடமையாகிவிடும். எப்படி நுத்ஃபா வெளியான? அது எப்படி வெளியானாலும் சரிதான். நுத்ஃபா வெளியாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, அதையெல்லாம் புட்டு புட்டு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். எந்த வழியினாலேயோ ஒருவன் சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்கான், ஒன்றுமில்லை, ஒரு இடத்தையும் போகல, சும்மா வீட்டை கிடந்துக்கிட்டு கட்டியில் படுத்துக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கான். வயசு 40 ஆகுது, உமா அப்பாவும் கவனிக்கல, கல்யாணம் முடிச்சு கொடுக்கல. கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு அவனுக்கு நித்திரையில் இல்லை, முழிச்சுக்கிட்டேன், இந்திரியம் பலியாயிடுச்சு. அப்போ இந்திரியம் பலியாகிறதுக்கு இதுவும் ஒரு வழிதானே. என்ன செய்யணும் இவன்? இப்போ அப்போ இவர் நினைக்கலாமா, நாம ஜிமா செய்யும் இல்லை, கல்யாணம் முடிக்காதால் இது சும்மா இதை பற்றி ஒன்றும் இல்லை நினைக்கலாமா? இல்லை, இவர் இதற்கான நீயத்தை வச்சு கட்டாயம் முழுக்கு இருக்க வேணும். அதே போல ஒரு பொம்பளை அவளுக்கு மணி வழியானால், இந்திரியம் வழியானால், அவளும் நீயத்து வச்சு முழுக்க இருக்கணும். சரி, இப்ப ஒருவன் கற்பனை பண்ணிட்டு படுக்கான், அவனுக்கு இந்திரியம் வழியாயிடுச்சு. இப்ப அவன் என்ன செய்யணும்? குளிக்கணும் தானே. ஒரு பெண் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு படுத்தாள், அவளுக்கு இந்திரியம் வழியாயிடுச்சு, அவளும் குளிக்கணும் தானே. இதை இந்திரியம் எப்படி கண்டுபிடிக்கிற? அதுக்கு வழிகள் இருக்கு. அது வந்தது வெளியானது இந்திரியம் தானா? பொம்பளைகள் அதிகமாக சொல்லுவாங்க, சில இடங்களில் மார்க்க சட்டம் கேட்டு வருவாங்க, மௌலவி வெள்ளப்படுகுது, தொழலாமா, உழுவெடுக்கலாமா, இந்த மாதிரி குளிக்கியாகணும் கண்டு வைக்காங்க. அப்போ அந்த வெள்ளப்படுகுதுன்னு சொல்கிறான், அந்த வெள்ளரிக்க அது இந்திரியமா? மணியாது? மணியண்டா வெள்ளப்பட்டாலும் குளிக்கத்தான் போகணும் நீயத்து வச்சு. அது மணி இல்லைண்டா அதை பற்றி என்ன செய்ய தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, கழிவிட்டா போதும். அப்போ என்ன? அப்போ மணியண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னுடைய குறிப்பில் ஒரு 10-12வது இதில் இருக்கு, 9வது குறிப்பில் இருக்கு. இப்போ சொல்லிட்டு போக வந்துச்சண்டா 9வது சொல்லுவேன், இல்லைன்னா சாதா நாளைக்கு மறுநாளைக்கு சொல்லுவேன். அப்போ இதை நீங்கள் உழைக்கணும். ஒரு சட்டம், ஒரு ஆணோ பெண்ணோ எந்த வகையிலோ கனவுலோ நினைவிலோ இந்திரியம் வழியானால், மற்றத்தை விட்டுருங்க, இந்திரியம் வழியானால் குளித்தல் கடமை. 2வது அல் உஸ்லு மின் ஈலாஜில் ஹஷபத்தி ஃபி ஐயி ஃபர்ஜின் கான குபுலன் கான அவு துபுரன் ஜக்கரன் கான அவுன்தா வலோ பஹீமத்தன். இது சட்டம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இதெல்லாம் கிதாபிலையா இருக்கேண்டு, மறையதில் இருக்கு. கிதாபுல குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வச்சு இமாம்கள் ஆராய்ச்சி சட்டத்தை சொல்லி தந்திருக்காங்க. இதுதான் லோ, இதுதான் ஷரியத்துடைய மெயினான விஷயங்கள், வெளிப்படையான அமல்களுக்கு. அடுத்தது
ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்திரியம் வழியாகிறதுனால குளித்தல் கடமையாக போச்சுலவா, விளங்கிட்டீங்க தானே? சரி, இந்திரியம் வெளியாகாமல் ஆணுக்கு குளித்தல் கடமை, பெண்ணுக்கு குளித்தல் கடமை ஒன்று வரும். அதையும் விளங்கிக்கொள்ளணும். இந்திரிய கதையெல்லாம் இல்லை, இந்திரியம் வெளியானங்கள் அப்படிலாம் இல்லை. இந்திரியம் வெளியாகாமலேயே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குளித்தல் கடமை, ஜனாபத்து உண்டாகும். அது எப்படி? அல் ஒஸ்லு மின் ஈலாஜில் ஹஷபதி ஃபி ஐயி ஃபர்ஜின் கான குபலங்கானா உதுபுரம். ஒருவன் தன்னுடைய ஆணுடம்பை ஒரு பெண்ணுடைய அபத்துக்குள் வைத்தான். எந்த அளவு வைத்தான்? அவனுடைய ஆணுடம்பின் வரை வரை, ஆணுடம்பிலே உள்ள வரை இருக்கிறது, அந்த வரை அளவு ஒரு பெண்ணுடைய அபத்தினுள்ளே வைத்தானே, ஆனால் அவனுக்கு வச்சுட்டு எடுத்துட்டான். அவனுக்கு இந்திரியம் வரவும் இல்லை, அவளுக்கு இந்திரியம் வரவும் இல்லை. இரண்டு பேருக்கும் குளித்தல் கடமை. இப்படி மனுஷன் செய்வானா? ஆமா செய்வான். ஒருத்தன் ஜிமாக செய்ய என்று நெஞ்சிட்டான், போய் ஜிமாக செய்ய அப்பான் ஜிமாவில் ஈடுபட்டான். ஆரை வந்து பெல் பண்ணுறான். கொஞ்சம் பொறுத்துக்கடி வாரண்டு போட்டு ஒழும்பிக்கிட்டு வந்தான். இங்கே இப்போ அவன் வந்தபடியே காய்ச்சிட்டிக்கான், ஒன்று செய்யலாம் போயிட்டு. இவர் என்ன செய்யணும்? கட்டாயம் குளிச்சாகணும். நீ எத்து வச்சு முழுக்குண்டா போச்சு. அதே மாதிரி அவளும் கட்டாயம் குளிச்சாகணும், முழுக்குண்டாகி போச்சு. அப்ப ரெண்டு பேருக்கும் இந்திரியம் வெளியாகலையே, வெளியாகாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு குளித்தல் கடமை. அதைத்தான் சொல்கிறார் அல் ஒஸ்லு மின் ஈலாஜில் ஹஷபதி பி ஐயி ஃபர்ஜின் கான குபலங்கான அவுதுபுரம். இவரு தனது தக்கரை, அரபால சொல்லிக்கிறேன்னா லேசாரிக்கும், தன்னுடைய தக்கரை ஒரு பெண்ணுடைய பின்துவாரத்திலோ அல்லது முன்துவாரத்திலோ நுழைத்தால் போதும், குழி கடமையாகும். இந்திரியம் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு பெண்ணுடைய முன்துவாரத்திலோ பின்துவாரத்திலோ இவர் தன்னுடைய தக்கரை நுழைத்தால் போதும், குழி கடமையாகிவிடும். அது என்ன புதுசா நீங்க சொல்றீங்க? முன்துவாரம் பின்துவாரம் கண்டுகிட்டும். அது என்னது பின்துவாரம்? ரசூலுல்லாவுடைய காலத்தில், ரசூலுல்லா நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் முன்துவாரத்திலே உடல் உறவு கொள்வது போல் பின்துவாரத்திலும் உடல் உறவு கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இஸ்லாம் வந்து ரசூலுல்லா தடுத்து விட்டார்கள். ஃபஸ்னஉ மா ஷி'தும் ஃபத்தகுத் துபுர, நீங்க வேண்டியதை செய்யுங்க. ஃபத்தகுத் துபுர, துபுரில் பின்துவாரத்தில் மட்டும் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய லஅனத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார். மிச்சம் பயங்கரமான பாவம், சும்மா சின்ன சின்ன பாவம் இல்லை. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பின்துவாரத்திலே ஒருவன் இந்த மாதிரி உடல் உறவு செய்தானே, ஆனால் அது பெரும் பாவத்திலேயும் லானத்திலேயும் வரும். தண்டை பொஞ்சாதி என்றாலும் என்ன செய்யலாது. அப்படி ரசூலுல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் தடுத்தத்தை மீறி யுத்தம் செய்யலாம் தானே, அதை இத்தனை பேர் செய்யலாம் தானே. அவர் செய்தாரே, ஆனால் ஒரு பெண்ணுடைய முன்துவாரத்திலோ பின்துவாரத்திலோ தன்னுடைய தக்கரை அவர் நுழைத்தாரே, ஆனால் போதும், ரெண்டு பேருக்கும் குளிவாஜிபாகும். இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் குளிவாஜிபாகும். தக்கரங்கான உலவு பஹீமத்தன். எப்படி? அதே மனுஷன் செய்வானா? செய்வானாண்டு இல்லை, செய்யறான். அதனால சட்டத்தை எழுதியிருக்கார். ஒலவு பஹீமத்தன், ஒருவன் என்ன ஒரு மாட்டை பிடிச்சி மாட்டுக்கு ஜிமாக செய்து விட்டான், ஒரு பூனையை பிடிச்சி பூனைக்கு ஜிமாக செய்து விட்டான். செய்வானாண்ட கேட்குறீங்க நீங்க? செய்யறான். செஞ்சிருக்கானா? நான் ஏன் அவர்கிட்ட கேட்கிறேன்டா, அவரோட ஊர்ல ஒருத்தன் கோழிக்கு ஜிமாக செய்திருக்கான். என்ன அப்ப நான் சொல்றேன். அப்ப சட்டம் வந்திருக்கிறது சும்மா இல்லை, மனுஷன் செய்வான். செஞ்ச சட்டம் வேணும் அவனுக்கு. சட்டம் இல்லாம அவன் வாழ முடியாது.
அப்ப அதுக்கு சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறார்கள் இமாம்கள். ஒருவன் ஒரு கோழிக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பூனைக்கோ புலிக்கோ எதுக்கோ ஒருவன் ஜிமா செய்தானேயானால், அதாவது அதனுடைய பிந்துவாரத்தில் தன்னுடைய தக்கரை நுழைத்தானேயானால் இவனுக்கு குழி வாஜிபாகி விடும். பூனைக்கு வாஜிபா? அதுக்கெல்லாம் வாஜிபில்லை, அது ஓடிடும். இவருக்கு குழி வாஜிபு. அடுத்தது இது ஆம்பளைகளுக்கு இல்ல, இப்ப சொல்ல போறது பொம்பளைகளுக்கு. பொம்பளைகளுக்கு வேறு எதனால குழி வாஜிபாகும்? இப்ப சொன்னது பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும் கலந்து உள்ளது. இப்ப விசேஷமாக சொல்ல போறது யஜிப் அலல் மர்அத்தி மின் ஹுரூஜி மனிஹா வமின் ஐயி தக்கரின் தகல குபலஹா அவு துபரஹா வலவு கான அஷல்ல அவ் மின் சபியின் அவ் பஹீமா. அப்போ ஒரு பெண்ணுக்கு இந்திரியம் வழியாகிறதுனால குழி வாஜிபண்டு சொன்னமே, அதையும் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒமின் ஐயி தக்கரின் தகல குபலஹா அவு துபரஹா, அவளுடைய முந்துவாரத்திலோ அல்லது பிந்துவாரத்திலோ எந்த ஆணுடம்பு நுழைந்தாலும் குழி வாஜிபாகும். எந்த ஆணுடம்பங்குள்ள என்ன விளங்குது? மனுஷன் மனுஷன் அல்லாத ஒரு மாடு வந்து செஞ்சுட்டு பொம்பளைக்கு செஞ்சு போட்டு, ஒரு ஆடு வந்து ஒரு பொம்பளைக்கு செஞ்சு போட்டு, ஒரு குரங்கு வந்து ஒரு பொம்பளைக்கு உடல் உறவு கொண்டுட்டு என்ன இவ குளிச்சுத்தான் ஆகணும். இது நடக்குதா இல்லையா? நடக்குது. அதுக்கெல்லாம் எடுத்து காட்டையில மர இல்ல மானவும் வீட்டிலும் கான அஷல்ல. அப்ப இந்த சட்டத்தை எப்படி தம்பி எழுதுறாரு நீங்க பாத்தீங்களா? சட்டத்தை எப்படி எழுதுறாரு? லோ தெரிஞ்சுதான் ஆகணும். இப்ப ஆம்பளைகள் ஆலிமண்டா, அவனுக்கு ஆலிமே தெரியாத ஆலிமத்தினே பேர் இருப்பான். சரி தெரியுமென்று வச்சுக்குவோமே. ஆலிம் அல்லாத ஆட்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி அப்ப அந்த சட்டத்தை நீங்க செய்ய போறீங்க? அப்ப தப்பா செய்ய போறீங்க. எல்லாம் உங்களோட மனைவிமாருக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லையா? யாரு சொல்லி கொடுக்குற? மனைவிமாருக்கு நாம சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ல படிச்சவள், அரபி காலேஜுகளில் படிச்சவள், அவளுக்கு தெரியும் சட்டம். படிக்காதவள்கள நிலைமை என்ன? யாருக்கிட்ட போய் கேட்பாளுத? இன்னொருத்தன்கிட்ட கேட்டுக்கீங்களா? இன்னொருத்தன்கிட்ட இப்படி செக்சுவல் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்க இதுதான் சாட்டு அவனும் மறுறா என்ன செஞ்சிருவான், பிடிச்சிக்குவாங்க ஆளை. ஆகையினால யாரு சொல்லிக் கொடுக்கணும்? நாம புருஷன்மாரு தான் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஆக நீங்க என்ன கேட்டுக்குங்க நல்லா. உலவுக்கான அஷல்ல ஒரு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஆணுடம்பு சுகம் இல்லை, அவனுக்கு ஆணுடம்பு சூக இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுடைய முந்துவாரத்திலோ பிந்துவாரத்திலேயோ நுழைத்தானே, ஆனால் அவனுக்கும் குளிகடமை அவளுக்கும் குளிகடமை. அதை சூக என்பதனால் குளிக்காமல் இருக்கக்கூடாது, முழுக்குண்டாகிவிடும். அவ் மின் சபியின் அவ் பஹீமா, அல்லது ஒரு சிறுவன், ஒரு 6-7 வயசு பொடியன் ஒருத்தன், அவன் இந்திரியம் பாரவனும் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன பொடியன், 6-7 வயசு பொடியன் ஒருத்தன் ஒரு பொம்பளையுடைய முந்துவாரத்திலோ பிந்துவாரத்திலோ தன்னுடைய ஆணுடம்பை நுழைத்து விட்டானே, ஆனால் அவனுக்கு குழி கடமை இல்லாது போனாலும் இவள் நிச்சயமாக குளித்தாக வேண்டும். இதே விதமாக ஒரு மிருகம் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டால், முந்துவாரத்திலோ பிந்துவாரத்திலோ அதனுடைய ஆணுடம்பை நுழைத்து விட்டால் இவளுக்கு கட்டாயம் குழி வாஜிபாகும். அடுத்தது இதுவும் விசேஷமாக பெண்களுக்கு எதனால் குழி வாஜிபாகும்? அல் குஸ்லு மினல் ஹைலி வன் நிஃபாசி வ குரூஜில் வலதி ஜாஃபன். ஹைல் மாத தீட்டு வந்து நின்றால் குழி வாஜிபாகும். நிஃபாசு, நிஃபாச வண்டா பிரசவத்தீட்டு, இது மாதத்தீட்டு. ஹைல் நிபாசண்டா பிரசவத்தீட்டு. பிரசவத்தீட்டு வந்து பிரசவத்தீட்டை இப்போ வரும், பிள்ளைபத்திலிருந்து வரும். எத்தனை நாளைக்கு இருக்கிறது? அநேகமாக 40 நாள். 40 சொல்லி அன்றைக்கு கொண்டாடுறாக தானே. அது வந்தா, அது நின்றால் அது பிரசவத்தீட்டுக்காகவும் குளிப்பது கடமையாகும். சரி, ஏன் பிரசவத்தீட்டில் குளிக்கிற? புள்ள வழியாகக்கூடிய நேரத்தில் ரத்தம் ஜலம் அது இதுக்குள்ள. சரி, ஒரு புள்ள வெளியாகுது, வஹுரூஜில் வலதி ஜாஃபன், காஞ்சி
ஒரு சொட்டு ரத்தமோ ஒரு சொட்டு தண்ணியோ எதுவுமே இல்லை. சும்மா அப்பா துட்டச்சு எடுத்தா போல ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அப்போதும் அவளுக்கு குழி கடமைதானா? பிரசவத்தீட்டு உண்டாகுமா? ஆம், பிரசவத்தீட்டு பிள்ளை ஈரமாக பிறந்தாலும் உண்டாகும், காய்ந்ததாக பிறந்தாலும் உண்டாகும். காய்ந்ததாக பிள்ளை பிறக்குமா? ஆமா. பிறந்தால் அதுக்கு சட்டம் வேணுமே என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள். இப்ப உங்கள்கிட்ட 4 சட்டம் சொல்லியிருக்கேன். 5வது சட்டம் கொஞ்சம் கட்டும் பொறுப்பான சட்டம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவைக்கு 27, 28ஆம் இரவையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாக்கி விஷயங்கள் இனி எத்தனை கேள்விக்குரிய விடையெல்லாம் வச்சிருக்கேன் சாக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களுக்கு நான் சொல்லி முடிப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.